பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்முடைய கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவர் ரமேஷ் அவர்கள், அவரோடு நம்முடைய இயக்கத்தில் பணி செய்யக்கூடிய மாநகர மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்கள், கோவை பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள், அண்ணன் மோகன் மந்திராச்சலம் உட்பட எல்லா தலைவர்களும் இங்கே இருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தலைமையிலான ஆட்சி இன்றைக்கி 11 ஆண்டுகள் நாம் கடந்திருக்கின்றோம். இந்தியா முழுவதுமே நம்முடைய முக்கியமான தலைவர்கள் பெரும் நகரத்தில் பத்திரிகை நண்பர்களை சந்தித்து உங்கள் மூலமாக மக்களுக்கு 11 ஆண்டுகளில் நாம் என்ன சாதனை எல்லாம் செய்திருக்கின்றோம், என்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம், எப்படி நிறைவேற்றிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழகத்தை பொறுத்தவரை சென்னையில் நம்முடைய மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் அவர்களும், கோயம்புத்தூரில் இன்றும் நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜேபி நட்டா அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி பத்திரிகை நண்பர்களை சந்தித்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் நம்முடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவருடைய அறிவுறுத்தலின்படி தமிழகத்தில் வேறு பகுதியில் நம்முடைய மாநிலத்தினுடைய தலைவர்களும் பத்திரிகையாளரை சந்திக்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் இது நான் ஆரம்பத்தில் பேசுவது கொஞ்சம் நீண்டதாக இருக்கும். பத்திரிகை நண்பர்களுடைய அமைதியை இந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன். காரணம், 11 ஆண்டுகள் நம்முடைய சாதனையை இன்று இந்த சந்திப்பின் மூலமாக உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றோம். எப்பொழுதுமே ஒரு ஆட்சியினுடைய தன்மையை பார்க்க வேண்டும் என்றால், ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாம் கொடுத்துருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டோ, தேர்தல் வாக்குறுதி, அது என்ன என்பதை நாம் எடுத்து படிக்கிறோம். இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு, குறிப்பாக கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு, தமிழக மக்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், 2014 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை ஒரு முறை நீங்கள் எடுத்து படிங்க அப்படின்னு நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல் 2019 தேர்தல் வாக்குறுதியும் ஒரு முறை எடுத்து படிங்க அப்படின்னு. இது கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனையாக இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருமே தேர்தல் வாக்குறுதி எடுத்து படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் 90% நாங்கள் செயல்படுத்திட்டோன்னு சொல்லுவோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் சொல்லுகின்றோம், 2014-19 2 தேர்தல் வாக்குறுதியும் லைன் பை லைன் படிங்க. நம்ம செஞ்சிட்டோமா அப்படின்னு டிக் போட்டுக்கிட்டே வாங்க சைட்டில், 2014 செஞ்சிட்டோமா செய்யலையா. ஏன்னா நீங்கள் வாக்களித்ததற்கு, உங்கள் வாக்குக்கு நம்பிக்கையாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பது அதுதான் முதல் சாட்சி. 2014 நாம் கொடுத்திருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதி, நான் ஏற்கனவே பல மேடைகளில் சொல்லியிருக்கின்றேன், முழுவதுமாக நிறைவேற்றி இருக்கின்றோம். ஒன்றே அதில் பாக்கி இருக்கிறது, யூனிஃபார்ம் சிவில் கோட். அதற்கான மூமெண்ட்டும் நம்முடைய மத்திய அரசு ஆரம்பித்திருக்கிறார். 2014 எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்வதை விட மிக முக்கியமாக 10 தேர்தல் வாக்குறுதியை மட்டும் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. ஒரு முக்கியமான வாக்குறுதி நம்ம கொடுத்தோம், ஊழல் இல்லாத உன்னத ஆட்சியை நாம் இந்திய மக்களுக்கு கொடுப்போம். பதுக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட்பதற்கான எல்லா நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கி 11 ஆண்டுகளில் நம்முடைய ஆட்சியே சாட்சி. நம்முடைய டெண்டர் ப்ரொக்யூர்மெண்ட்டாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்கள் நாம் வாங்கியிருக்கக்கூடியதாக இருக்கட்டும், மத்திய அரசினுடைய திட்டங்களாக இருக்கட்டும், எங்கேயும் கூட நாம் ஊழல் செய்திருக்கின்றோம் என்று 11 ஆண்டுகளில் பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் குற்றச்சாட்டலை, எதிர்க்கட்சி நண்பர்களும் கூட குற்றச்சாட்டலை. தேவையில்லாத சில வதந்திகளை பரப்பிய பொழுதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றம் ரஃபேலிருந்து எல்லா விஷயத்திலும் கூட மத்திய அரசின் மீது தவறில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். கடந்த 11 ஆண்டுகளில் அமலாக்கத்துறை, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு வேறு ஏஜென்சி ஊழல் கருப்பு பணம் எவ்வளோ பதுக்கி வச்சிருக்கிறாங்களோ 1,45,000 கோடி ரூபாயை நாம் மீட்டெடுத்திருக்கின்றோம். அதே போல் வெளியே நாட்டிலிருந்து யாரெல்லாம் ஊழல் செஞ்சுட்டு ஓடிருக்காங்களோ அவங்களை பிடித்து கொண்டு வருவதற்கான முயற்சி, நிறைய பேர்த்து எக்ஸ்ட்ராடிட் பண்ணிட்டோம். நிறைய அந்தந்த நாட்டில் நடக்கக்கூடிய கோர்ட்டு கேஸையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதற்கான உறுதியான நடவடிக்கையை மோடி ஐயா எடுத்திருக்கிறாங்க. பழங்குடி நண்பர்கள், அரசியலில் நாம் பெரும்பாலும் மறந்துடுவோம். ஏன்னா அவங்க ஓட்டு பெருசாக அவங்க போட மாட்டாங்க, தலைவர்கள் இல்லை அப்படின்னு இருந்ததை மோடி அவர்கள் 2014 பழங்குடி இடத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, திரௌபதி முர்மு அவர்கள் இன்றைக்கி நம்முடைய ஜனாதிபதியாக பழங்குடி இனத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. நாம் 2014 சொன்னோம், பழங்குடியினர் முன்னேற்றத்திற்காக வன்பந்து கல்யாண் யோஜனா திட்டம் கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லை, பழங்குடி இனத்தை உயர்த்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுப்போம், பொலிட்டிக்கலாக எல்லாமே. இந்த திட்டத்தை 2014 ஆட்சிக்கு வந்தவுடன் அக்டோபரில் ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் பழங்குடியினர் வசிக்கும் கிராமங்கள் மட்டுமே 63,843 கிராமங்கள் இருக்குது. ஒரு கிராமத்துக்குமே இந்த திட்டத்தை கொண்டு போயிருக்கோம். இதற்காக 26,135 கோடி ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கி இந்தியாவில் பழங்குடியின மக்கள் சென்டர் ஆஃப் பாலிட்டிக்ஸில் முக்கியமான இடத்துல அமர்வதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். 2014 தேர்தல் வாக்குறுதியில் இன்னும் ஒரு முக்கியமானது,
ஆர்டிக்கல் 370 முழுமையாக நீக்கப்பட்டு காஷ்மீர் இந்தியாவோடு இணைப்போம் என்று சொன்னோம். அதை 2019 ஆகஸ்ட் மாதம் அதை நிறைவேற்றியிருக்கின்றோம். பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குவோம் என்று 2014 சொன்னோம். 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கின்றோம். சாமானிய மக்களுக்கு மருத்துவ செலவினங்களை குறைப்பதற்காக புதிய திட்டத்தை கொண்டு வருவோம். 2018 ஆயுஷ்மான் பாரத் 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொண்டு வந்திருக்கோம். இதுவரைக்கும் 37 கோடி பேர் ஆயுஷ்மான் பாரத் மூலமாக காப்பீடு அட்டையை பெற்றிருக்கின்றார்கள். 1,25 லட்சம் ரூபாய் மத்திய அரசு இந்த காப்பீடுக்காக நாம் செலவு செய்திருக்கின்றோம். தூய்மை இந்தியா திட்டத்தை துவங்குவோம். 2014 அக்டோபர் மாதத்தில் கொண்டு வந்திருக்கோம். 12 கோடி கிராமப்புற வீடுகளுக்கு திட்டத்தின் மூலமாக முதல் முறையாக கழிவறை கட்டி கொடுத்திருக்கின்றோம். விவசாயிகள் பயன்பெற பயிர் காப்பீடு திட்டத்தை அறிமுகப்படுத்துவோம். இதெல்லாம் நம்முடைய தேர்தல் வாக்குறுதிங்க. 2014 2016 பிப்ரவரி இதை ஆரம்பித்தோம். கடந்த 8 ஆண்டுகளில் மட்டுமே நிவாரணமாக பயிர் காப்பீடு நிவாரணமாக 1,75,000 கோடி ரூபாய் விடுவித்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகள் பயன்பெறுவதற்காக PM கிசான் திட்டத்தை துவங்கணும். அது 2019 பிப்ரவரியிலிருந்து அந்த திட்டத்திற்கு மட்டுமே 3,68,000 கோடி ரூபாய் 11 கோடி விவசாயிகளுக்கு செலவு செய்திருக்கின்றோம். நாட்டினுடைய 75வது சுதந்திர தின கொண்டாட்டத்தின் பொழுது கூரை வீடுகள் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுத்தோம். 2016 ஏப்ரல் திட்டத்தை ஆரம்பித்து இதுவரை 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். PM ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் MSME குறிப்பாக கோயம்புத்தூர் மாநகரத்தில் நம்முடைய மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடன் உதவி திட்டம் இந்தியாவில் முதலாக நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அறிவித்தோம். 2015 ஏப்ரலில் அதை ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் 32,40,000 கோடி ரூபாய் நம்முடைய தொழில் முனைவோர்களுக்கு முத்ரா கடன் மூலமாக மத்திய அரசு கொடுத்திருக்கின்றோம். நம்முடைய திட்டங்களில் ஒரு சிறப்பு வாய்ந்த திட்டம் இந்த முத்ரா யோஜனா. ராமர் கோவில் கட்டுவோம், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட அனைத்து சாத்தியக்கூறுகளையும் ஆராய்வோம் என்று 2014 சொன்னோம். 2019 உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு நவம்பரில் வந்துச்சு. 2024 ஜனவரி மாதம் ராமர் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தியிருக்கின்றோம். இது நம்முடைய ஆட்சியினுடைய முதல் 5 ஆண்டுகள். எல்லா வாக்குறுதியும் நண்பர்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு பதிலாக முதல் 10 முக்கியமான 10 உங்கள் முன்னால் சொல்லியிருக்கின்றேன். பத்திரிகை நண்பர்கள் தயவு செய்து நீங்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் போட்டு நம்முடைய 2014 மேனிஃபெஸ்டோ எடுத்து நீங்கள் மக்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோமா செய்யவில்லை என்பதை நீங்கள் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். 2019 5 ஆண்டுகள் ஆட்சிக்கு பிறகு மக்கள் மறுபடியும் ஆதரவு கொடுத்து 2019 நம்மை ஆட்சியில் அமர்த்தினார்கள். அப்போ நம்முடைய தேர்தல் வாக்குறுதி அதில் முக்கியமான 10 உங்கள் முன்னால் வைக்கின்றோம். குடியுரிமை திருத்த மசோதா கொண்டு வருவோம் என்று சொல்லியிருந்தோம். 2019 டிசம்பர் மாதம் கொண்டு வந்தோம். விவசாயிகள் பயன்பெற கிசான் கடன் அட்டை திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 டிசம்பரில் கொண்டு வந்தோம். இன்றைக்கி 7.7 கோடி விவசாயிகளுக்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நாம் KCC திட்டம் மூலமாக கொடுத்திருக்கின்றோம். சிறு குறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டம் பென்ஷன் கொண்டு வருவோம் சொன்னோங்க. 2019 செப்டம்பரில் அதை ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 60 வயதிற்கு மேல் விவசாயம் இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு மாதம் 3,000 ரூபா ஓய்வூதியம். நாட்டில் இதுவரைக்கும் 24,60,000 விவசாயிகள் இதில் பயன்பெற்றிருக்கின்றார்கள். மீனவர்கள் பயன்பெற மத்ஸ்ய சம்பந்த யோஜனா திட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்னோம். 2020 செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தோம். 2020, 21, 24, 25 மட்டுமே 9,407 கோடி ரூபாய் நம்முடைய மீனவ நண்பர்களுக்காக செலவு செய்திருக்கின்றோம். 2025 ஆண்டு முடியும் பொழுது, அதாவது இந்த ஆண்டு டிசம்பர் முடியும் பொழுது இந்தியா $5 ட்ரில்லியன் என்று சொன்னோம். 2019 சொன்னோம். இன்றைக்கி இந்தியா 4.1 ட்ரில்லியன். இன்றைக்கி நாம் ஜூனில் இருக்கோம். 4.1 ட்ரில்லியன். குறிப்பாக நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். கொரோனாவில் 2 ஆண்டுகள் 2020, 2021 கொரோனா பெரும் தொற்றில் நம்ம மாட்டியும் கூட நம்ம சொன்ன டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். சமீபத்தில் ஜப்பான் நாட்டை முன்னேற்றம் செய்து உலகத்தினுடைய 4வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதார நாடாக இருக்கின்றோம். எனக்கு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் 2027 இந்தியா 5 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை தொடும் என்கின்ற ஒரு இலக்கை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. நம்முடைய க்ரோத் சார்ட்டை வச்சு அனைத்து வீடுகளுக்கும் குழாய் மூலமாக குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்துவோம் என்று 2019 மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்க. ஆகஸ்ட் மாதம் திட்டத்தை ஆரம்பித்தோம். நாட்டில் 12 கோடி வீடுகள், அதாவது மொத்தம் இருக்கக்கூடிய வீடுகளில் 76% நாட்டு மக்களுடைய வீடுகளுக்கு குழாய் மூலமாக குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நாட்டில் 75 புதிய மருத்துவக் கல்லூரிகள் அமைப்போம் என்று 2019 சொன்னோம். 2019 ஆகஸ்டில் திட்டத்தை துவங்கினோம். தமிழகம் உட்பட தமிழகத்துக்கு 11 மருத்துவக் கல்லூரி உட்பட 75 மருத்துவக் கல்லூரிகளும் கொடுத்து விட்டோம்.
நாட்டில் 5 ஆண்டுகளில் 60,000 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை போடுவோம் நம்ம சொன்னோம். 2019 2024 முடிகிறக்குள்ள. மறுபடியும் பத்திரிகை நண்பர்கள் ஞாபகப்படுத்துகிறோம், கொரோனா தொற்று இருந்தும் கூட 5 ஆண்டுகளில் 56,701 கிலோமீட்டர் நேஷனல் ஹைவே நாம் போட்டிருக்கோம். நாட்டில் புதிதாக 200 நவோதய வித்யாலயா கேந்திரிய வித்யாலயா ஆரம்பிப்போம்னு சொன்னோம். 2019 ஆண்டுகளுக்கு பிறகு 113 கேந்திரிய வித்யாலயா நவோதயா பள்ளிகள் நாம் திறக்க ஒப்புதல் வாங்கியிருக்கின்றோம், திறந்திருக்கின்றோம். வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்கள சிங்கிள் டிஜிட், அதாவது ஒற்றை எண்ணிக்கை அடிப்படையில் கொண்டு வந்துடுவோம். நம்முடைய நாட்டில் மிக இரட்டை எண்ணிக்கை அடிப்படையில் இருக்கிறாங்க, பர்சன்டேஜ் இதில் கொண்டு வந்துவோம் என்று சொன்னோம். நாம் சொன்ன 2012 16.2 விழுக்காடு வறுமை கோட்டு கீழே இருந்தாங்க. $2.15, அதாவது $180 கீழே அவங்களுடைய வருமானம் இருந்துச்சுங்க. இன்றைக்கி அது 2.3% குறைச்சிருக்கிறோம். 16.2 ஆரம்பித்து இந்த 13 ஆண்டுகளில் 2.3% ஒற்றை இலக்குக்கு கொண்டு வந்திருக்கின்றோம். இதுவும் ஒரு பெரிய சாதனையாக நாம் பார்க்கின்றோம். அதே போல் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் தயவுசெய்து 2019 நம்முடைய தேர்தல் வாக்குறுதியும் கூட ஒரு முறை நீங்கள் அலசி ஆராய வேண்டும், மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து 2024 ஆட்சிக்கு வந்த பொழுது 10வது ஆண்டு முடித்து மக்கள் மறுபடியும் 3வது முறை நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அந்த 3வது முறை ஆட்சி அமைக்கும் பொழுது நாம் தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் கொடுத்துருக்கோம். அந்த தேர்தல் வாக்குறுதியினுடைய முக்கியமான அம்சத்தை உங்கள் முன்னாடி வைக்கிறேன். முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச கடனாக 20 லட்சம் ரூபாய்க்கு உயர்த்துவோம்னு சொன்னோம். அதை அக்டோபர் 2024 செயல்படுத்தி காட்டியிருக்கின்றோம். 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் பயன்பெறுவர் யாராக இருந்தாலும், அவங்க என்ன வருமானம் பெற்றிருந்தாலும் கூட 70 வயசுக்கு மேலே முழுவதுமாக அதை கொடுப்போம் என்று சொன்னோம். தமிழ்நாடு அரசு அதை நடைமுறைப்படுத்த தயங்கி கொண்டிருக்கின்றார்கள். அக்டோபர் 2024 நாடு முழுவதுமே 70 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். நம்முடைய தேர்தல் வாக்குறுதி 2024 சொல்லியிருந்தோம், உலகத்தில் திருவள்ளுவர் கலாச்சார மையத்தை அமைப்போம் என்று சொன்னோம். சொன்ன பிறகு செப்டம்பர் 2024 சிங்கப்பூரிலிருந்து, அமெரிக்கா ஹூஸ்டனிலிருந்து வரிசையாக நம்முடைய திருவள்ளுவர் கலாச்சார ஸ்தாபனத்தை அறிவித்திருக்கின்றோம், தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம். நாட்டில் இடதுசாரி தீவிரவாதத்தை முற்றிலும் அகற்றுவோம் என்று சொன்னோம். இன்றைக்கி 2026 மார்ச் முடியும் பொழுது நம்முடைய நாட்டில் நக்சலிசம் என்கின்ற வார்த்தை இருக்காது என்கின்ற சங்கல்பத்தை ஏற்றுக்கொண்டு பணி செய்து கொண்டிருக்கின்றோம். அதே போல் 2014, 2019, 2024 3 தேர்தல் வாக்குறுதியும் கூட நாட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லா மதம் எல்லா சமுதாயத்திற்கு ஒரே ஒரு சட்டம் என்று சொன்னோம். அதை நிச்சயமாக பாஜக நிறைவேற்றும், அதற்கான எல்லா முயற்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இது நம்முடைய தேர்தல் வாக்குறுதியை பொறுத்தவரை 11 ஆண்டுகளில் நம்முடைய நாடு எங்கே சென்றிருக்கிறது, நம்முடைய கட்சி என்ன செய்திருக்கின்றோம். அதன் பிறகு தமிழகத்திற்கும் அகில இந்தியாவிற்கும் ஒரு விஷயத்தில் கம்பேரிசன். அவங்க என்ன இந்தியா அளவில் என்ன இருக்குது, தமிழ்நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இந்திய அளவில் இங்கே கூட பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவங்க இருக்கிறாங்க. இந்த இதில் ஜன்தன் யோஜனா வங்கி கணக்கு துவங்கணும். 53 கோடி பேர் இந்தியாவில் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்கு துவங்கியிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 1,69,00,000 கடந்த 11 ஆண்டுகளில் முதலாக வங்கி கணக்கு துவங்கியிருக்கிறாங்க. நாட்டில் 52 கோடி முத்ரா லோன் கொடுத்துருக்கோம், 32 லட்சம் கோடி. தமிழகத்தில் 5,79,00,000 முத்ரா லோன் கொடுத்துருக்கோம், 3,20,000 கோடி. இந்தியாவில் முத்ரா லோனில் தமிழகம் முதல் படியான மாநிலமாக இருக்கின்றோம். ஆயுஷ்மான் பாரத் இந்தியாவில் 37 கோடி கொடுத்துருக்கோம், தமிழகத்தில் 80 லட்சம் கொடுத்துருக்கின்றோம். டேப் வாட்டர், அதாவது குடிநீர் குழாய் மூலமாக 12.2 கோடி வீடுகள் கொடுத்துருக்கோம், தமிழ்நாட்டில் 89,23,000 வீடுகள் கொடுத்துருக்கின்றோம். அதே போல் டாய்லெட் 12 கோடி இந்தியாவில், தமிழகத்தில் 60,09,000 பேர்த்துக்கு நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு முதலாக கழிப்பறை அவர்களுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறது. உஜ்வாலா யோஜனா எல்பிஜி சிலிண்டர் நாட்டில் முதலாக 10 கோடியே 30 லட்சம் பேர்த்துக்கு கடந்த 11 ஆண்டுகளில் கேஸ் சிலிண்டர் வந்திருக்கு. தமிழகத்தில் முதலாக கேஸ் சிலிண்டர் வந்திருக்கக்கூடிய எண்ணிக்கை 40,99,000 குடும்பங்களுக்கு கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம். அதே போல் பிஎம் ஆவாஸ் யோஜனா கிராமப்புறம் 2.7 கோடி வீடுகள் கட்டியிருக்கின்றோம். தமிழகத்தில் 6,41,532 வீடுகள் கட்டியிருக்கின்றோம். அதே போல் இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்து அடுத்த கட்டம் எடுத்து செல்வதற்கான பிஎம் கௌசல் விகாஸ் யோஜனா 1,42,00,000 இளைஞர்களை நாடு முழுவதுமே நம்ம ட்ரெயின் பண்ணியிருக்கோம். தமிழகத்தில் 8,68,443 இளைஞர்கள் இதை பயிற்சி பெற்றிருக்கின்றார்கள். 1,76,000 ஸ்டார்ட் அப், 118 யூனிகார்ன் இதெல்லாம் நாம் உருவாக்கி இருக்கின்றோம். தமிழகத்தில் 10,814 ஸ்டார்ட் அப்பை உருவாக்கி இருக்கின்றோம். அதே போல் அட்டல் டிங்கரிங் லேப்
3500 ஸ்டார்ட் அப் இன்குபேட் பண்ணி 32,000 ஜாப் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் 10,000 அட்டல் டிங்கரிங் லேபு, இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டில் 975. பிஎம் கிசான் 11 கோடி விவசாயிகள், விவசாய நண்பர்கள்லாம் சூலூர்லேருந்து வந்திருக்கிறாங்க பைப்லைன் பிரச்சனை சார்பாக, அவங்களுக்கு தெரியும். 11 கோடி விவசாயிகளுக்கு பிஎம் கிசான் திட்டம் கொடுத்துருக்கோம். 3,68,000 கோடி செலவு செய்திருக்கின்றோம். தமிழகத்தில் 22,58,000 விவசாயிகளுக்கு 11 கோடியே 3,665 11 கோடியே 11,365 கோடி 11,365 crore பிஎம் கிசானில் கொடுத்துருக்கின்றோம். அதே போல் பிஎம் ஃபசல் பீமா யோஜனா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 23 கோடி விவசாயிகள் பயன்பெற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தில் 86 லட்சம் விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்றிருக்கின்றார்கள். அதே போல் நேஷ்னல் ஹைவே தமிழகத்திற்கு மட்டுமே நாம் ஆட்சிக்கு வந்த பிறகு 2100 கிலோமீட்டர் தேசிய நெடுஞ்சாலை 11 ஆண்டுகளில் கட்டி கொடுத்துருக்கின்றோம். இன்றைக்கி தமிழகம் 7,000 கிலோமீட்டர் தாண்டி தேசிய நெடுஞ்சாலை தமிழகத்தில் இருக்குதுங்க. இதெல்லாம் நாம் செய்திருக்கக்கூடிய சாதனையாக இந்த நாள் 11 ஆண்டுகள் நம்முடைய ஆட்சி அமைத்த பிறகு பத்திரிகை முன்பு வைக்கின்றோம். அதையெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக சில விஷயங்களையும் நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். மெட்ரோ, கோயம்புத்தூருக்கு விரைவில் மெட்ரோ வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதற்கான எல்லா பிரயத்தனம் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 2014 வெறும் 5 நகரத்திற்கு மட்டும் மெட்ரோ இருந்துச்சுங்க. இன்றைக்கி 23 நகரங்களுக்கு மெட்ரோ வந்திருக்கிறது. வெறும் 248 கிலோமீட்டர் வழித்தடம் இருந்துச்சு மெட்ரோ, இன்றைக்கி 1000 கிலோமீட்டர் வந்திருக்கு. ஏர்போர்ட் 2014 74 ஏர்போர்ட் இருந்துச்சு, இன்றைக்கி 160 விமான நிலையங்கள். 1,51,00,000 பேர் இந்த உடான் ஸ்கீமை பயன்படுத்தி முதல் முறையாக விமானத்தில் பயணம் செய்திருக்கின்றார்கள். அமிர்த் பாரத் ஸ்கீமில் 1,300 ரயில்வே நிலையங்களை புதுப்பித்திருக்கின்றோம். அதே போல் ஏற்கனவே சொன்னது போல் ஆர்டிக்கல் 370, 35A அதையெல்லாம் நாம் எடுத்திருக்கின்றோம். நக்சல் வயலன்ஸ் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் 81% குறைத்திருக்கின்றோம். இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், இந்த தமிழக அரசு அதிகமாக ஸ்டிக்கர் ஒட்டுறது, எங்கள் ஊரில் செல்ஃபோன் செய்கிறாங்க, எங்கள் ஊரில் அது செய்கிறாங்கன்னு, அது மத்திய அரசினுடைய முழுமையான திட்டம். 1,60,000 கோடி ரூபாய் 14 செக்டரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி இந்தியா உலகத்தினுடைய 2வது பெரிய செல்ஃபோன் மேனுஃபேக்சராக மாறியிருக்கின்றோம். 25 கோடி இந்தியர்களை பாவர்ட்டி, அதாவது கடுமையான ஒரு கோரமாக இருக்கக்கூடிய வருமான கீழே 180 ரூபாய்க்கு கீழே இருக்கவங்கள மேலே கொண்டு வந்திருக்கின்றோம். 25 கோடி பேர்த்த புதிய கல்விக் கொள்கை 2020 கொண்டு வந்திருக்கோம். அக்னிவீர் ஸ்கீமில் 1 லட்சம் இளைஞர்களுக்கு மேலே நம்முடைய இந்தியன் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவியில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் 10 லட்சம் பேர்த்துக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று ஆரம்பித்தோம் ரோஸ்கார் மேளா, அதையும் நிறைவேற்றி இருக்கின்றோம். இது போன்ற ஒரு துறையிலும் கூட நம்முடைய சாதனை பெரிதாக இருக்கிறது. அடுத்தது, தமிழக அரசு எவ்வளோ பணம் வந்துச்சு, மத்திய அரசு பணமே கொடுக்கல அப்படிம்பாங்க. அதையும் பத்திரிகை நண்பர்கள் முன்னால் சொல்வதை எங்களுடைய கடமையாக கருதுகின்றோம். தமிழக அரசு குறிப்பாக பார்த்தா நாம் மத்திய அரசுக்கு 2 விதமாக பணத்தை அனுப்புகின்றோம். ஒன்று சென்ட்ரல் ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி கொடுக்குறோங்க. இன்னொன்று இன்கம் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ். நாம் இன்கம் டேக்ஸ் கட்டுறோம், கார்ப்பரேட்காரங்க கார்ப்பரேட் டேக்ஸ் கட்டுறாங்க. இரண்டும் மத்திய அரசுக்கு போதும். ஃபினான்ஷியல் இயர் 21-22, 22-23, 23-24, 24-25 முழு டேட்டா இல்லைங்க. இப்போ 21-22 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாக நம்முடைய தமிழகத்திலிருந்து மத்திய அரசுக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய வரி 21-22 1,10,453 கோடி, 22-23 1,34,425 கோடி, 23-24 1,59,030 கோடி. நாம் இங்கிருந்து வரியாக சிஜிஎஸ்டி, இன்கம் அண்ட் கார்ப்பரேட் டேக்ஸ் கொடுத்தோம். இப்போ மத்திய அரசு தமிழக அரசுக்கு என்ன கொடுத்தாங்க? நேரடி பணமாக டெவல்யூஷன், கிராண்ட் இன் எய்டு 2 காலத்தில் கொடுப்பாங்க. டெவல்யூஷன் நேராக கொடுப்பாங்க, கிராண்ட் இன் எய்டு திட்டத்தை பொறுத்து கொடுப்பாங்க. 21-22 நாம் கொடுத்த வரி 1,10,453 கோடி. நேரடியாக மத்திய அரசினுடைய நிதி பகிர்வு மட்டுமே 72,510 கோடி. அதே போல் 22-23 1,34,425 கோடி. நிதி பகிர்வு அந்த ஆண்டு தமிழக அரசுக்கு வந்தது 76,465 கோடி. இதை தாண்டி நேரடி நிதி பகிர்வை தாண்டி பத்திரிகை நண்பர்கள் டேட்டா கொடுத்துருவாங்கன்னா, நேரடி நிதி பகிர்வை தாண்டி 21-22 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு 9,638 கோடி. பிஎம் கிசான் 2,779 கோடி. ஃபுட் சப்சிடி, அதாவது நாம் ரேஷன் கார்டில் அட்டையில் வாங்கக்கூடிய உணவுக்கு மத்திய அரசினுடைய மானியம் 13,000 கோடி. ஃபர்டிலைசர் சப்சிடி, யூரியாக்கான சப்சிடி 5,000 கோடி. ஸோ 2021-22க்கு ஒரே ஒரு ஆண்டை உதாரணமாக எடுத்து உங்களுக்கு விளக்குறோங்க. 30,654 கோடி மத்திய அரசு சப்சிடி மூலமாக 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு பணமாக, சம்பளமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நாம் வரியாக மத்திய அரசு கொடுத்தது 1,10,453 கோடி வரியாக. மத்திய அரசு பணமாக கொடுத்தது 72,000 கோடி.
மத்திய அரசு திட்டத்தின் மூலமாக கொடுத்தது 30,000 கோடி. ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1,02,000 கோடி, அதாவது 8,000 கோடி ஷார்ட்டேஜ் இருக்குது அந்த ஒரு ஆண்டு. அதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேக்கு நம்ம கொடுத்த பணம், ரயில்வேஸ், ஏர்போர்ட், சாகர்மாலா, இதையெல்லாம் மொத்தமாக கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா நாம் கொடுத்த ஒரு ரூபாய்க்கும் மத்திய அரசு திரும்ப ₹1 கொடுத்துருக்குறாங்க. அதை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு நம்முடைய நண்பர்களுக்கு இந்த டேட்டாவை கொடுத்துட்றோம். ஸோ மாநில அரசும் செக் பண்ணட்டும், நம்ம கொடுத்ததுக்கும் மத்திய அரசு திரும்ப கொடுத்துட்டாங்களாம். அதையும் கூட மோடி அவர்கள் நேர்மையாக அவர் ஆட்சி அமைத்த பிறகு வந்த ஃபினான்ஸ் கமிஷனில் மாநில அரசுக்கு 32% இருந்த நிதி பகிர்வை 42% உயர்த்தி அதை பண்ணியிருக்காங்க. ஸோ கூட்டி கழித்து சொல்ல வேண்டும் என்றால் கடந்த 4 ஆண்டுகளில் நாம் தமிழர்கள் மத்திய அரசு கொடுத்த வரி 4,36,136 கோடி. டோட்டல் டிரான்ஸ்ஃபர் டு தமிழ்நாடு பை சென்ட்ரல் கவர்மெண்ட் 5,47,380 கோடி எல்லாம் சேர்த்தி. அதனால் அதையும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். இதை தாண்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய புத்தகம் நம்முடைய மத்திய அரசு நம்ம போட்டிருக்கோம். 11 ஆண்டுகளுக்கான புத்தகம். ஒரு செக்டர் இது பார்த்திங்கன்னா 11 ஆண்டுகள் ஆங்கிலத்தில் எல்லாம் இருக்குங்கன்னா தமிழில் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் மக்களுக்கு கொடுக்குறோம். மத்திய அரசினுடைய இடத்துல கொடுக்குறோம். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டில் இது காப்பி இருக்குது. வெப்சைட்டில் எடுத்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதனால் எல்லோருக்கும் கூட நாம் செய்திருக்கக்கூடிய சாதனை ஒரு புத்தகமாக இருக்குது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஒரு துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். பாதுகாப்பு துறையாக இருக்கட்டும், டிஃபென்ஸ் துறையாக இருக்கட்டும், பெண்களுக்காக இருக்கட்டும், இளைஞர்களுக்காக இருக்கட்டும், விவசாயிகளுக்காக இருக்கட்டும். பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள், நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவங்க இதை ஒரு காப்பியாக பத்திரிகை நண்பர்களுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டிங்கன்னா காப்பி இருக்குது. சரி, அது எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஒரு பார்த்துருவாங்க. ஏன்னா நம்ம இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லா விஷயத்தையும் பேசுவது நேரம் உங்களுக்கு அதிகமாக எடுத்துக்குவோம். அதனால் ஒரு முறை நீங்கள் அதை பார்க்கணும். இந்த புத்தகம் பாருங்கன்னா, புத்தகம் இந்த மாதிரி இருக்குது. இதுதான் புத்தகம். நாம் இதில் வந்து படிக்கிறேன்னா அண்ணே உங்களுக்கு காப்பி அனுப்பிச்சி விட்றோங்கண்ணே. அதில் உதாரணத்துக்கு அது முதல் பேஜ்லேயே பாருங்கள், காந்தி ஐயா தான் இருக்கிறாங்க. அது ஓப்பன் பண்ணோன்னே காந்தி ஐயாவும் மோடி ஐயாவும் கட்டி பிடிச்சிட்டு முதல் பக்கம் பாருங்கள். ஃபஸ்ட் பேஜ்லேயே வானதி அக்கா இருக்கிறாங்க. இந்த அகில இந்தியா ஃபுல்லாக போகிற புக்கு முதல் பேஜில். இதில் வந்து நம்ம ஒரு துறையாக சொல்லியிருக்கின்றோம். என்ன மாற்றம் 2000 நம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கோங்கண்ணா. நம்ம செஞ்சதை உங்கள் முன்னால் பத்திரிகை நண்பர்கள் முன்னால் எடுத்து சொல்கிறோம், புக்கு போடுறோம், தைரியமாக சொல்கிறோம். எங்கள் தேர்தல் வாக்குறுதியை படிங்க. இதே திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆச்சு. 511 தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் சொல்கிறோம் 50 கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை. அவங்க யாராச்சும் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆச்சு பாருங்கள், இதுதான் எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி, இதுவரை சொல்லணும். நாம் 50 தாங்க நிறைவேற்றிருக்கீங்கன்னா உங்களை என்னை திட்டுறாங்க. முதலமைச்சர் அவர்கள் ஒரு மேடையில் ஒரு நம்பர் சொல்கிறாங்க. 90% இடத்துல சொல்கிறாரு, 88% இடத்துல சொல்கிறாரு, 96% இடத்துல சொல்கிறாரு. ஒருவரும் கூட ஒரு நம்பர் சொல்கிறாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்கள் 4 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்திருக்கக்கூடிய காரணம் இருக்கிறனால திமுகனுடைய தேர்தல் அறிக்கையை அக்கா கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். இது திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை இங்கே இருக்குது. அதனால் யாராவது ஒரு பத்திரிகை நண்பர் இந்த தேர்தல் அறிக்கையை டவுன்லோட் பண்ணி இவங்க உண்மையாலுமே சொன்னாங்களா, இவங்க சொன்னதில் என்ன உண்மை இருக்குது இங்கே பாருங்கள். அதாவது 505 விஷயங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 7 சொல்கிறாங்க. பொருளாதாரம், வேளாண்மை, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு சொல்லிட்டு தனியாக இன்னொரு பேஜ் அட்டாச் பண்ணுறாங்க. 2 சேர்த்துனீங்கன்னா 505 + 7 512 வரும் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை. யாராவது ஒருத்தர் தயவு செஞ்சு அவங்க சொன்னதுக்கெல்லாம் நாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் டிக் போட்டு பாருங்கள். எனக்கு தெரிந்து 50 கூட அவங்க செய்யலாம். 50 கூட, வெறும் 50 தேர்தல் வாக்குறுதி கூட நிறைவேற்றாமல் இன்றைக்கு ஆட்சியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதையும் கூட பத்திரிகை நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர்றோம். இதை தாண்டி உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்கண்ணே. அண்ணே அதெல்லாம் பதில் சொல்கிறேன். முதல்ல இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த அண்ணா பல்கலைக்கழகம் சிடிஆர்லாம் கடைசியாக வச்சுக்கோங்கண்ணா. ஃபஸ்ட் இதை முடிச்சுக்கலாங்கண்ணா. பள்ளி கல்விக்காக எதுக்காக நீதிமன்றத்தில் நாடி தான் பணம் வாங்க வேண்டியது சார் மத்திய அரசு? ஆனால் ஃபர்ஸ்ட் இது சம்மந்தமாக கேள்வி இல்லைங்கண்ணா. இது சம்மந்தமாக இல்லை. பெட்ரோல் டீசல் விலை குறைப்புன்னு சொல்லி சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதியில். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசுங்க அண்ணா. தேர்தல் வாக்குறுதியிலே பெட்ரோல் டீசல் விலை குறைப்பதாக சொன்னோம், குறைத்திருக்கின்றோம். எவ்வளோ குறைச்சிருக்கீங்க? எவ்வளோ? 5 ரூபா 4 ரூபா ஒரு முறை குறைச்சோம், ஒரு முறை 10 ரூபா 7 ரூபா குறைச்சோம், எல்பிஜி சிலிண்டர் குறைச்சோம். ஆனால் இதே தேர்தல் திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில்
பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் 2 முறை குறைத்திருக்கின்றோம் 11 ஆண்டுகளில். 2 முறை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் குறைச்சிருக்கிறோம். கடந்த முறை தீபாவளியில் குறைச்சிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆட்சியில் நம்ம ஏற்றுறது இல்லைங்கண்ணா. ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி சந்தை நிலவரப்படி அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. பெட்ரோலியம் மினிஸ்டரோ மத்திய அமைச்சரோ நாங்கள் அமைச்சரவையிலிருந்து 10 ரூபா ஏற்றுங்க 20 ரூபா ஏற்றுங்கன்னு சொல்கிறது இல்லைங்க. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இன்டர்நேஷ்னல் பிரெண்ட் ஆயில் க்ரூடு ப்ரைஸ், அது லேண்டிங் காஸ்ட் மும்பையில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த லேண்டிங் காஸ்ட்டை வச்சு ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி OMC ஒரு ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இதில் மத்திய அரசனுடைய தலையீடு எங்கேயுமே இல்லை. இப்போ எங்கே மத்திய அரசு இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் குறையுது அப்படிங்கிற இடத்துல 2 முறை நம்ம இன்டர்வீன் பண்ணி குறைன்னு சொல்லியிருக்கோம். இது நண்பருக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மாநில அரசுகளாக நீங்கள் கேட்கலாம், மத்திய அரசு நீங்கள் குறைச்சிட்டீங்க, மாநில அரசு குறைச்சிதா? பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற எல்லா மாநிலத்திலும் மாநில அரசு தனியாக பெட்ரோலை குறைச்சாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, நாம் 10 ரூபா குறைச்சதுக்கப்புறம் கர்நாடகாவில் 5 ரூபா குறைச்சாங்க. இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். அப்போ கர்நாடகாவில் யாராச்சும் இன்றைக்கி இருக்கிறாங்க அப்படின்னா 15 ரூபாய் குறைச்சிருக்கிறாங்க. மாநில அரசு 5 ரூபாயும் மத்திய அரசு 10 ரூபாயும். ஆனால் தமிழகத்தில் கர்நாடகாவில் பிஜேபி அரசு எங்கேயுமே கர்நாடகாவினுடைய ஆளுகின்ற இதுக்கு முன்னாடி ஆண்ட பிஜேபி அரசு நாம் குறைப்பதாக சொல்ல இருந்தும் குறைச்சோம். ஆனால் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்து விட்டும் கூட சிலிண்டருக்கு 100 ரூபா குறைக்கல, பெட்ரோல் டீசல் 5 ரூபா 4 ரூபா குறைக்கல. அப்படி இருந்தும் கூட பத்திரிகை நண்பர்கள்ட்ட அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் சுற்றுறாங்க. ஒரு பத்திரிகை நண்பர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கும்போது நீங்கள் கேட்பீங்க, அண்ணே 4 வருஷம் ஆச்சு, இன்றைக்கி பாஜக சொல்கிறாங்க நாங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இன்றைக்கி உங்கள் தேர்தல் வாக்குறுதி 505 + 7னா 512, நீங்கள் ஏன் செய்யலை அப்படின்னு பத்திரிகை நண்பர்கள் நீங்களும் கேட்கணும். ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் அக்கௌண்டபிலிட்டி வேணுமல்லங்கண்ணா. நாம் நம்ம நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான அறிவுறுத்தல், இன்டர்நேஷ்னல் பிரெண்ட் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் லேண்டிங் காஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணுறோம். எங்கேயும் யாருக்கும் அநியாயம் பண்ணல. எந்த ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனி, ஒரு பாரத் பெட்ரோலியமோ இந்தியன் ஆயிலோ மக்கள்கிட்ட நாங்கள் சம்பாதிச்சு 50,000 கோடி ப்ராஃபிட் பண்ணுறோம், அதற்கும் நாங்கள் விடலை. எங்களை பொறுத்தவரை பெட்ரோல் டீசலாக இருக்கட்டும், LPG சிலிண்டராக இருக்கட்டும், ஏழை மக்களோடு எப்போதும் நின்று கொண்டிருக்கின்றோம். 2014 பெட்ரோல் டீசல் விலை என்ன, இப்போ என்ன இருக்குது? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எவ்வளோ வசூலிச்சாங்க, இப்போ எவ்வளோ வசூலிக்கிறாங்க? அன்னைக்கு கேஸ் ப்ரைஸ் இன்னைக்கு கேஸ் ப்ரைஸ் ஒரு கம்பேரிசன். அண்ணா 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டில் மட்டும்தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. உதாரணத்துக்கு என்னுடைய அம்மாச்சி வீட்டில் சொல்கிறது நான் சொல்கிறேன் கேட்குறேன். நல்ல கேள்வி, நான் சொல்கிற பதில் நீங்கள் கேட்டுருக்கேன். நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது வெறும் 64% மக்கள் வீட்டில் தான் கேஸ் சிலிண்டர் இருந்துச்சு. அதையும் நீங்கள் பாருங்கள். 36% மக்களுக்கு நம்ம கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம் முதலாக. இன்றைக்கி இந்தியாவில் 99.99% வீட்டில் கேஸ் சிலிண்டர் கொடுத்தாச்சு. அப்போ நம்முடைய அரசு, மோடி ஐயா அரசு 36% மக்களுக்கு புதுசாக இலவச சிலிண்டர் கொடுக்குறோம். அதற்கான முதல் சிலிண்டர் காஸ்ட்டை ஏற்றுக்கிறோம். அதற்கான சப்சிடி போடுறோம். அதை ஏன் பார்க்க மாட்டேறீங்க? அதாவது எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு காங்கிரஸோ திமுகவோ 2014 ரேட், அதே காங்கிரஸ் திமுகட்ட கேட்குறேன், 2014 இந்திய மக்கள் பயன்படுத்திய மொத்த கேஸ் அளவு எவ்வளவு, 2025 எவ்வளவு? 36% மக்களுக்கு கேஸே கொடுக்காம பணக்காரங்க 64% கொடுத்தா நாடு முன்னேறிடுமாங்கண்ணா. நாம் இன்று அதையும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் ஃபேக்டர் பண்ணுங்கள். அதாவது கேஸ் ரேட்டு ஏறிடுச்சுன்னு யாராவது சொல்கிறாங்கன்னா 36% மக்களுக்கு கொடுத்துருக்குறோமேங்கண்ணா. அதை ஏன் பார்க்க மாட்டாங்க? 64% பெரிய பொருளாதாரத்தில் மேலோங்கி இருக்கிறவங்களா இருக்கிறது வாய்ப்பு இல்லைங்களே. ஈவன் டிஎம்கே. ஏன்னா நாங்கள் அரசியலில் இருக்கும் பொழுது நாங்கள் எப்படி பார்க்குறோம், நாட்டில் 3ல் சராசரியாக ஒருவருக்கு கேஸ் இல்லை நாங்கள் கொதிக்கிறோம். அதாவது 100 பேர் இருக்காங்கன்னா 64 பேர்த்துக்கு தான் கேஸ். அப்போ 36னா 3ல் ஒருத்தருக்கு கேஸ் இல்லை. இன்றைக்கி 100% மக்களுக்கும் கேஸ் சிலிண்டர் கொடுத்துருக்கோம். அதான் ஏற்கனவே சொன்னது போல் 2014 இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ப்ராஃபிட் என்ன, 2025 ப்ராஃபிட் என்ன? அப்போ ஏறின ப்ரைஸ் எல்லாம் ப்ராஃபிட்டாக மாதிரி இருக்கா? இல்லை. ஆனால் 2014 10,000 கோடி ப்ராஃபிட்டு, 2025 50,000 கோடி ப்ராஃபிட்டு. எதுக்குன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 40,000 கோடி ரூபா மக்கள் பணத்தை சுரண்டுறான். அதுக்கும் வழி இல்லை. அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எங்களை பொறுத்தவரை ப்ரொபோஷனேட்டாக தாங்கன்னா இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் நம்ம எங்கேயுமே பெட்ரோல் டீசல் குறைப்பதாக சொல்ல, ஆனாலும் குறைச்சிருக்கோம். நம்முடைய பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் எங்கேயும் குறைப்பதாக சொல்ல நம்ம குறைச்சிருக்கோம். நான் சொல்வது திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லியும் கூட, இங்கே மாண்புமிகு அமைச்சர்கள் யாராச்சும் வரும்போது இதே கேள்வியை கேளுங்க, அண்ணே நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு ஏன் குறைக்கலன்னு கேளுங்க. ஸோ எங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நான் தைரியமாக சொல்கிறேன். 2014 பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிஃபெஸ்டோ நண்பர் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். நான் சொல்கிறேன், யூனிஃபார்ம் சிவில் கோட் அது ஆன்கோயிங்காக இருக்குது, எல்லாம் நிறைவேற்றியாச்சு. எடுத்து நான் டிக்கெட் அடித்து பார்த்துட்டேங்க, நான் எல்லாம் நிறைவேற்றிட்டோம். 2019 முக்கியமான இந்த காம்ப்ளிகேட்டட் விஷயத்தவர் அதையும் நிறைவேற்றியாச்சு.
அதையும் 2031 மறுபடியும் ஆட்சி அமைத்த பிறகு 4வது முறையாக அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் தலைவர்கள் யாரும் சொல்லுவாங்க, அதையும் நிறைவேற்றியிருப்போம். கேளுங்க.